வணக்கம். நான் இன்றைக்கி மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி என்னோடய மெத்தட்லேயே நான் சொல்கிறேன். எண்ணெய் ஊற்றி ஜீரகம், மிளகு, வெந்தயம் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகா 4, கருவேப்பிலை போட்டு நல்லா பொரித்து பூண்டு ஒரு 10 பல் போடுறேன். நல்லா வதங்கணும். சின்ன வெங்காயம் ஒரு 20 வெங்காயம் நல்லா நறுக்கி பொடிசா அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கணும். நல்லா வதங்கிட்டுருக்கு பாருங்கள். 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணுறேன். நல்ல கலர் வந்திருக்கு பாருங்கள். நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போது குழம்புத்தூள் போட்டிருக்கேன். தக்காளி நல்லா பிணைஞ்சு வச்சுருக்கேன். ஏன்னா கரைச்சி வச்சுருக்கேன். அது குழம்புல போட்டு வதக்கும் போது சீக்கிரம் வேகாது. அதனால் நல்லா கரைச்சி ஊற்றிருக்கேன் பாருங்கள். நல்லா வதங்குது பாருங்கள். நல்லா பொன்னிறமாக வரணும். நல்லா கலர் வந்துருச்சு பாருங்கள். எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா மசாலா நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் கரைச்சி வச்ச புளியை ஊற்றிருக்கேன். ஊற்றி நல்லா கிளறி விட்றேன் பாருங்கள். நல்லா கிளறி விட்ருக்கேன். கொஞ்சம் நல்லா கொதி வரணும். சங்கரா மீன் 1 கிலோ கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மீன் குழம்பு நல்லா கொதிச்சோன்னா 1 மூடி தேங்காய் பால் எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு தேங்காய் பால் தாங்க நல்லா ருசியாக இருக்கும் மீன் குழம்புக்கு. மீனில் கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் காரத்தூள் போட்டு பிணைஞ்சி வச்சேன். இப்போ மீன் குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ மீனை போடுறேன் பாருங்கள். நல்லா போட்டு நல்லா கொதி வரணும். ஒரு 2 கொதி வரணும். நல்லா கொதி வந்து